வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சைட் டிஷ் பண்ண போகிறோம். மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரை. இது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும், வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், கிளீன் பண்ண காலிஃப்ளவர் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு பெரிய கேரட்டு 75 கிராம் இருக்கும், அதை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பீன்ஸ் அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லா காய்களையும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று போல் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்கிற காய்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கங்க. காய்கள் எல்லாம் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த காய்கள் எல்லாம் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் கிட்ட ஆச்சு. காய்கள்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதில் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து நான் கேப்சிகம் சேர்க்க போகிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூளுக்கு பதில் நீங்கள் தாளிக்கும் போது சோம்பு சேர்த்துக்கங்க. சீரகம்லாம் தாளிக்கிறோம் இல்லையா, அப்போ சோம்பு சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசால் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் கேப்சிகம் சேர்க்க போகிறேன். 3 கலர் கேப்சிகம், ரெட், எல்லோ, கிரீன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கள்லாம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா குடமிளகா சேர்க்கணும். ஏன்னா குடமிளகா வேகமாக வெந்துடும். இன்னொன்று குடமிளகா கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம கேப்சிகத்தை கடைசியில் சேர்க்கறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. எல்லா காய்களுமே கரெக்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் கரெக்டாக வெந்திருக்கு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டான மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.